புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே நாய் கடித்து குதறியதில் 12 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். சொக்கநாதப்பட்டியில் தெருநாய் விரட்டி கடித்ததில் காயமடைந்த 4 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. தெருநாய் விரட்டி கடித்ததில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் பெருமாள் உள்ளிட்ட 12 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்த 12 பேரில் 8 பேர் சொக்கநாதப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். படுகாயமடைந்த முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் பெருமாள் உள்ளிட்ட 4 பேர் பொன்னமராவதி பாப்பாயாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதி பெற்று வருகின்றனர். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களால் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் சாலையில் நடந்து செல்ல அச்சம் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோல சாலையில் சுற்றித் திரியும் நாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே நாய் கடித்து குதறியதில் 12 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். சொக்கநாதப்பட்டியில் தெருநாய் விரட்டி கடித்ததில் காயமடைந்த 4 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாய் 12 பேரை கடித்திருக்கும் நிலையில் அதில் 4 பேர் சிகிச்சை பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. 8 பேர் சொக்கநாதப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார். அப்துல்லா, விவரங்கள். தமிழ்நாட்டில் சமீப காலமாக சென்னை, நாமக்கல் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நாய்களின் அதிகரிப்பால் பல்வேறு நபர்கள் நாய்களால் சாலைகளில் சுற்றித் திரிவதால் விபத்துக்குள்ளாவதும் நாய்கள் கடிப்பதால் காயமடைவதும் தொடர்கதையாகி வருகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை நகரப்பகுதி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நாளுக்கு நாள் நாய்களின் தொல்லை அதிகரித்து வருகிறது. நாய்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வரனால பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில்தான் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள சொக்கநாதப்பட்டியில் தெருநாய்க்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்த நிலையில் ஒரு தெருநாய் ஒன்று அப்பகுதியில் நடந்து சென்ற முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட 12 நபர்களை துரத்தி கடித்துள்ளது. இதில் 8 பேர் காயமடைந்து அங்கு உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்ற நிலையில் மேலும் இதில் 4 பேர் படுகாயமடைந்து மொத்தமாக 12 பேர் இந்த நாய்க்கடிக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. 4 பேர் படுகாயமடைந்து பொன்னமராவதியில் உள்ள பாப்பாச்சி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த பகுதி பொதுமக்கள் சாலையில நடந்து செல்வதே அச்சமாக இருக்கிறது. நாய்களின் தொல்லையை மாவட்ட நிர்வாகம் கட்டுப்படுத்த துரிதமான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா சாலையில் செல்பவர்களுக்கு விபத்துகளை ஏற்படுத்துவதோடு நாய்கள் கடிப்பதனால மிகுந்த பாதிப்பையும் சந்திச்சு வரதாக அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. மேலும் இந்த 4 பேருக்கு அங்க உள்ள மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த சொக்கநாதப்பட்டி பகுதியில் இந்த நாய்களுடைய அதிகரிப்பால் அந்த பகுதி மக்கள் ஒரு அச்சத்துடனே இருக்காங்க. சொக்கநாதப்பட்டி மட்டுமல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளிலுமே இந்த நாய்களின் தொல்லை அதிகரிப்பால அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுவது தொடர்கதையாகி வரக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக இந்த நாய்களுடைய கட்டுப்படுத்தணுங்கிறது பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.